ஸ்வீட் கடைக்காரன் 1 கிலோ பாதாம் அல்வாவை என் கையில தந்துட்டான். அதுக்கும் காசு வாங்கலையா? இல்லீங்க. என்னடி எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சி போச்சா இல்ல நம்மள பைத்தியமாக்குறாங்களா? ரெண்டுமே இல்லீங்க. அவங்க நம்மள பெருமைப்படுத்துறாங்க. எதுக்கு? அதாங்க, ஊருக்கு பாலம் வர்றதுக்காக நீங்க 5 ஏக்கர் நிலம் தர போறீங்கல்ல, அதுக்கு. இத பாருங்க, பாலமே உங்களால தான் வரப்போகுதுன்னு இந்த ஊர் ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா நீங்க வெறும் 5 ஏக்கர் நிலம் தான் தர போறீங்க. நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? இன்னும் நீங்க நிலமே தரல, அதுக்குள்ளேயே உங்களுக்கு இவ்ளோ மரியாதைனா, அந்த நிலத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறேன்டி, யோசிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் கேள்விக்கு பதில் சொல்லு. அப்போ என் பெருமையெல்லாம் இந்த கோயந்தங்குடி வெத்தலையிலையும் 1 கிலோ பாதாம் அல்வாலையும் தான் இருக்குன்றியா? ஐயோ, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சது அன்பா ஆசையா கொடுத்தாங்க. இத போய் தப்பா பேசுறீங்களே. இத பாருங்க, நீங்க மட்டும் அந்த 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்தீங்கன்னா உங்களை இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் கோயில் கட்டி கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படிங்கிற? ஆமாங்க, நிச்சயமா. அப்போ நிலம் கொடுத்தா பாலம் வந்துடும். கண்டிப்பாங்க. பாலம் வந்த அப்புறம் இந்த மாலை மரியாதைலாம் போட்டு என்ன பாராட்டுவாங்கன்னு சொல்ற? நிச்சயமா. கரெக்ட், நிச்சயமா பாராட்டுவாங்க. என்ன இல்ல, உங்க அண்ணனை. ஏன் தெரியுமா? ஆரம்பத்திலேருந்து உங்க அண்ணன் தான் இந்த பாலம் வரணுங்கிற கூட்டத்துக்கு தலைமை தாங்குறான். நிலத்தை கொடுக்கும்போது நான் குனிவேன் இல்லையா, அப்ப உங்க அண்ணன் என் முதுகு மேல ஏறி நின்று வழக்கம் போல இந்த மாலை மரியாதைலாம் வாங்கிட்டு போயிடுவான். ஐயோ, அது இல்லைங்க. போதும் தங்கமணி, போதும். எத்தனை காலம் நான் குனிஞ்சது போதும். உங்க அண்ணன் என் முதுகு மேல ஏறி நின்று பெருமைப்பட்டதும் போதும். இதுக்கு மேல யாருக்காகவும் எதற்காகவும் எதையும் விட்டு கொடுக்கற தயாரா இல்லை. எப்பா சொக்கா, சாப்பிட வாப்பா. வாமா. வாதாயி, என்ன உன் புருஷன் என்ன சொன்னா? நிலம் கொடுக்குறேன்ட்டானாக்க? முடியாதுன்னு சொல்லிட்டாருண்ணே. ஏன்? இதில் இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட எடுத்து சொன்னில்ல? எவ்வளோ பக்குவமா எடுத்து சொல்ல முடியுமோ அவ்வளோ பக்குவமா எடுத்து சொல்லிட்டேன். கொஞ்சம் கூட அவர் இறங்கி வர மாட்டேங்கிறாரு. இதுதான் அவன்கிட்ட பிடிக்காத விஷயம், கெட்ட குணம். அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்க, மற்றவங்களால அதை மாற்றவே முடியாது. ஏன்பா, நான் தெரியாம தான் கேட்குறேன். அவன் நிலம் கொடுக்கலன்னா பாலம் கட்ட முடியாதா? ஏன் முடியாது? நீ என்னத்த, அரசாங்கமே நஷ்டஈடு கொடுத்துட்டு இவன் நிலத்தை எடுத்து பாலத்தை கட்டிடுவாங்க. அப்புறம் என்ன, அதுக்கு நீயே மண்டையை உடைச்சுக்கிற? அதே மாதிரியே நடக்கட்டும் விடு. என்ன நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அப்படி நடந்துச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கெல்லாம் கேவலம். பாரு, ஊருக்கு ஒரு நல்லது செய்ய முடியல, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன்னு அவனுக்கு பேல ஏன் மூஞ்சில காரி துப்புவாங்க. உன் தங்கச்சிக்காக நீ எவ்வளவோ அவமானப்பட்டுட்ட, இதையும் அதுல ஒன்னா சேர்த்துக்க. இந்த மாதிரி பேசும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா? உனக்கு என்ன கஷ்டம்? என் புருஷனால என் அண்ணனுக்கு அவமானம்னு சொல்றியே, அது எனக்கு இல்லையாமா? அதுக்கு நீ என்ன பண்ணுவ? உன்னால முடிஞ்ச வரைக்கும் எடுத்து சொல்லிருக்க. அதுக்கு அந்த ஆள் இறங்கி வரலையே, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு சொக்கா, வீட்டுக்கு அடங்காதவன் ஊருக்கு அடங்குவான்னு சொல்லுவாங்க. ஊர்ல இருக்கிற 4 பெரியவங்களை விட்டு நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க சொல்லி தன்னால இறங்கி வருவான். அம்மா, இந்த மாதிரி யாராவது என் புருஷனை தப்பா பேசினாலும் என் மனசு கஷ்டமா இருக்கும். அடி யார் இவ? இப்படி பேசினா அண்ணனை பேசாத, அப்படி பேசினா புருஷனை பேசாதன்னு இப்படியே பேசி காலத்தை ஓட்டிடு. நீ எல்லாம் ஒரு ஜென்மம் எனக்குன்னு வந்து பிறந்திருக்கா பாரு.
விடுதை ஆத்தா இப்படித்தான் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீ மனசில் போட்டுக்கிறாத. தேங்காயாக இருந்தால் சுலபமாக நாரை உரிச்சிடலாம். உன் புருஷனோட மனசு கல், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என்ன செய்யறது? சரி சரி, ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன்லாம் ஒரு தரத்துக்கு 4 தடவை அவன்கிட்ட பேச சொல்கிறேன். அப்போவாது அவன் மனசு மாறுதான்னு பார்ப்போம். நீ இதையெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காத. உட்காந்து ரூபா சோத்தை தின்னுட்டு போ. அதெல்லாம் வேண்டானே, நான் கிளம்புறேன். நீ ஒரு பிடிவாதக்காரி, சொன்னா கேட்கவா போற? உன் இஷ்டம் போல செய்ய. அம்மா கிட்ட சொல்லிடுங்க. ஆத்தா வந்து சோத்தை தான் போடேன். இதோ வரேன். அடி பாவி, எப்படி வீட்டை பெருக்கிட்டு போயிருக்க பாரு. குப்பெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. கை நிறைய சம்பளம் மட்டும் வாங்குறாளுங்க, ஆனா வேலை மட்டும் ஒழுங்கா செய்யவே மாட்டாளுங்க. பார்வதி, பார்வதி, வரேம்மா. என்ன? இந்த வீட்டை பத்தி எப்படி இருக்குன்னு அவ பெருக்கிட்டு போயிருக்கலாம். இத பாரு, சம்பளம் மட்டும் ஜாஸ்தி வேணும்னு கேட்டிருக்கா. தயவு செஞ்சு அவ வேணாம், முதல்ல நிறுத்து. என்னம்மா விளையாடுறியா? இந்த ஊர்ல வேலைக்காரி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு தெரியுமா? அதுக்காக இப்படி அவ அரைக்குறையா செஞ்சுட்டு போவா, அதை நம்ம சகிச்சுக்கணும்னு சொல்றியா? வேற என்னம்மா பண்ண முடியும்? பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்க வேண்டியதான். என்னமோ போ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேலைக்காரி சரியா பெருக்கலன்னா நீ பெருக்கிறது. குத்த மட்டும் சொல்லு, உடம்பு வணங்கி வேலை செய்யாத. இத பாருங்க, இது பொம்பளைங்க சமாச்சாரம். தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. அதே மாதிரி ஆம்பளைங்க சமாச்சாரத்துல நீ தலையிடாத. அப்பதான் வீடு உருப்படும். அப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இன்னும் என்னம்மா, எல்லா விஷயத்திலும் இவ ஏத்தி விட்டு தான் பிரச்சனையே வருது. அதை விடுங்கப்பா. போன காரியம் என்னாச்சு? பேங்க் மேனேஜரை பாத்தீங்களா? பார்த்தம்மா, நம்ம ப்ரொபோசலையும் கொடுத்துருக்கேன். என்னப்பா சொன்னாரு? லோன் சாங்ஷன் பண்ணிடுவாருல்ல? அவர் சொன்னதை பார்த்தா சாங்ஷன் பண்ணிடுவாருன்னு தான் தோணுது. அப்பா, ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சது. முதல்ல அந்த பணத்தை வாங்கி அந்த ஷைலஜா மூஞ்சில விட்டேறீங்க. அவ மட்டும் ஒழிஞ்சான்னு வச்சுக்கோங்க, நாம நிம்மதியா இருப்போம். ஆமா, நம்ம வீட்டுல 500 ரூபாய் சம்பளம் வாங்குற வேலைக்காரியை துரத்த முடியல. மாப்பிளைக்கு ஈக்குவலா இருக்கிறவள நீ துரத்த போறியா? வீட்ல வேலைக்காரி இல்லனா வீடு நாரிடும். ஹாஸ்பிட்டல்ல சைலஜா இல்லனா ஹாஸ்பிட்டல் நாரிடும். என்னங்க நீங்க நம்ம பெத்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னா யாரோ பெத்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? பார், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, நியாயத்தை தான் சொல்றேன். ஏன்பா, ஷைலஜாவை ஹாஸ்பிட்டல் விட்டு அனுப்புறது நியாயம் இல்லைங்கிறீங்களா? ஷைலஜாவை அனுப்புறது நியாயம் இல்லைன்னு சொல்லலாமா? சந்தேகப்பட்டு அனுப்புறது தான் நியாயம் இல்லைன்னு சொல்றேன். அப்படின்னா தினம் தினம் ஒரு உறுத்தலோட பயத்தோட நான் வாழணும்னு சொல்றீங்களா? என்னால முடியாதுப்பா, நான் செத்துடுவேன். பார்வதி, என்னோட நியாயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன்னோட நியாயத்துக்காக தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். நீயும் சிவாவும் என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதானமா முக்கியம். எனக்கும் அதான்ப்பா வேணும். நாகு, என்ன? இனிமே இந்த வீட்டுல உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது, ஷைலஜாவை துரத்துற மாதிரி உன்னையும் துரத்திடுவேன். என்ன துரத்துனா நான் ஒன்னும் சும்மா போக மாட்டேன். உங்ககிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு தான் போவேன். 1 கோடி ரூபாய் வாங்குற மூஞ்ச பாரு. ஹலோ, மிஸ்டர் நாகராஜ் இருக்காரா? வாங்க மாப்ள, காஃபி தர சொல்லவா? வேண்டாம், நீங்க கொஞ்சம் மாடிக்கு வாங்க, பேசணும். ஹலோ, நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். ஓகே? சொல்லுங்க மாப்ள. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. நீங்க பேங்க் போயிருந்தீங்களா? சொல்லுங்க மாமா, எதுக்காக பேங்க் போயிருந்தீங்க? அதான் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சே. என்ன வேணும் கேளுங்க. நீங்க போயிருந்தீங்களே, அந்த பேங்க் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. 10 லட்சத்துக்கு லோன் வேணும்னு ப்ரப்போசல் கொடுத்துருக்கீங்களாமே. ஆமா,
திடீர்னு உங்களுக்கு எதுக்கு 10 லட்சம்? ஆ, ஆ, ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? புது பிசினஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை மாப்பிள்ள. அப்ப எதுக்கு 10 லட்சம் ரூபாய்? சரி, அப்படியே தேவைப்பட்டாலும் நீங்க எதுக்கு பேங்க் போகணும்? என்ன அப்ரோச் பண்ணிருக்கலாமே. நானே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேனே. அது வந்து ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. மாமா, நீங்க எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். மாமா, 10 லட்சம் என்ன 10 கோடி இருந்தாலும் தரதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுங்க, என்ன ஏன் அப்ரோச் பண்ணல? மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, உங்க கையை எடுத்து உங்க கண்ணையே குத்துறதுக்கு நான் விரும்பல. என் கையை எடுத்து ஏன் கண்ணியே? அப்படின்னா நீங்க அந்த 10 லட்சத்தை வச்சு எனக்கு பிரியமான ஒருத்தரை, எனக்கு நெருக்கமான ஒருத்தரை, சே எப்படி சொன்னாலும் தப்பா வருது, எனக்கு உதவி பண்ற ஒருத்தரை பிரிக்க நினைக்கிறீங்க. am I right? இல்ல மாப்பிள்ள, அந்த 10 லட்சத்தை கொடுத்து ஷைலஜாவை அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. நான் முடிவு பண்ணல, பாரு தான் முடிவு பண்ணா. சரி, அந்த 10 லட்சம் கொடுத்தும் சைலஜா போலனா இன்னொரு 10 லட்சம் கொடுப்பீங்களா? இல்ல அடியால் யாரையாவது வச்சு சைலஜாவை காலி பண்ணிடுவீங்களா? மாமா, சைலஜாவை அனுப்பணும்னா எனக்கு 10 லட்சம் தேவையில்லை, 10 நிமிஷம் போதும். ஆனா நான் அனுப்ப மாட்டேன். எதுக்காக அனுப்பணும்? அப்படி அனுப்புனா பார்வை என் மேல படுற சந்தேகம் உண்மைன்னு ஆயிடாது? தப்புன்னு நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாது? அப்படின்னா அவ சந்தேகம் தீர என்ன வழி? அதுக்கு இது வழி இல்ல மாமா. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அது தீந்து நான் யாருன்னு பாருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட எல்லா சந்தேகம் தீந்துரும். அது வரைக்கும் Be positive. We have to continue the show till the climax. சரி, உங்க முடிவு அதான்னா எனக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை. ஏன்னா நான் உங்களை நம்புறேன். நீங்க மட்டும் இல்ல மாமா, நிறைய பேர் என்ன நம்புறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நான் நிஜமாவே நல்லவன். இனிமே இந்த விஷயத்துல இவரை மட்டும் இல்ல, வேற யாரையும் நம்ப கூடாது. நானே களத்துல இறங்குறேன். அந்த ஷைலஜாவை என் மாப்பிள்ளை கிட்ட இருந்து பிரிக்கிறேன். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேங்க, அவர் கொஞ்சம் கூட இறங்கி வரமாட்டேன்ட்டாரு. என்னன்னு கேட்டீங்க? ஐயா, பாலம் கட்டுறதுக்கு தேவையானது 5 ஏக்கர் நிலம்தான், அது உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக 3 போகமா விளையிற என்னுடைய 10 ஏக்கர் நிலத்தை தரேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லைங்க ஐயா, அதுக்கு பதிலாக உங்களுடைய 15 ஏக்கர் தென்னந்தோப்பையும் நீங்க தரேன்னு சொன்னீங்கன்னு சொன்னேன். இது அம்புட்டையும் கேட்டுட்டு கல்லூலி மங்கம் கணக்கா உக்காந்துட்டு இருந்தாராம் காட்டியும். அது என் வாயால எப்படி சொல்றதுங்க பெரியாத்தா? அறுக்க மாட்டாதவன் கையில அம்புத்தட்டு அருவாங்கிற மாதிரி ஊருக்கு பாலம் கட்ட தேவையான நிலம் அந்த உதவாக்கிற பையகிட்ட இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? நான் மரத்துல தேன் கொடு கட்டினா 4 பேருக்கு பிரயோஜனப்படும். எதுக்கு பின்னாடியே தேன் கொடு கட்டினா யாருக்கு பிரயோஜனப்படும்? ஐயா, அந்த நிலமெல்லாம் நம்ம கைக்கு கிடைச்சி ஊருக்கு பாலம் வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. வேற வழி இல்லாம தான் நான் இதை சொல்றேன். பீடிகை எல்லாம் போடாத, நேர விஷயத்துக்கு வா. என்ன செய்யணும்? நீங்க தான் ஏன் செய்யணும்? அதான் என்ன செய்யணும்ட்டு சொல்லுங்க. ஐயா, நீங்களே ஒரு நட நேரா போய் உங்க மாப்பிள்ளை கிட்ட அந்த நிலத்தை கேட்டு வாங்கணும். அகல் விளக்கு
கொலுசின் அசைவினிலே என்